இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாலக்கீரையை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி காரக்குழம்பு தான் வச்சேன். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம்லாம் இப்போ குட்டி அந்த சின்ன வெங்காயம் மாதிரியே இல்லை, அந்த பெரிய வெங்காயத்தை குட்டி ஆக்கின மாதிரியே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வத்தத்தூள் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், ஒரு பல்லாரி போட்டிருக்கேன், போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சம் லைட் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே போட்டுட்டு நான் இன்றைக்கி குழம்பு மசாலா தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி அந்த குட்டி மிக்ஸி ஜார் நிறைய தண்ணி ஊற்றி தேவைக்கு ஏற்றப்பில் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை உள்ளே போடலாம். உள்ள கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா பாலக்கீரை காரக்குழம்பு ரெடி. ஐயோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லியில் போட்டுட்டு கொஞ்சம் போல் தேங்காய் அந்த ஒரு சுத்துக்கு அப்படி ஊற்றிட்டு அப்படி கிண்டி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். டிஸ்க்கு முட்டை பொரிக்கலான்னு முட்டை உடச்சி ஊற்றினேன். அப்படி 2 கண்ணு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் உப்பையும் வச்சு மூக்கு மாதிரி ஆக்கி வச்சு பொம்மை மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் முட்டை பொரித்து எடுத்துட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதேமாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த பாலக்கீரையில் வந்து கால்சியமும் விட்டமின் D3யும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் பாலக்கீரை வச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.